நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ போய்கிட்டு இருக்கிற ரோடு வந்து கன்னியாகுமரி டு ராமேஸ்வரம் ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்குமே இந்த ரோட்டில் போகலாம். கன்னியாகுமரி, ராம்நாடு, பாண்டிச்சேரி, சென்னை இது வழியாக போகலாம். இந்த ரோடு இப்போ அதிகாலையில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ரோடுனா இதுதான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இல்லையா? 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். 1 கிலோமீட்டர் ரோடே கிடையாது. இப்போ ஈசிஆர் போட்டதுக்கு அப்புறம் மணலில் தான் போகும். ஆமாம், மணலில் தான் போக முன்னாடி ரோடு. இப்போ ஈசிஆர் போட்டதுக்கு அப்புறம் பஸ் எல்லாம் சரியாக போகுது, டூரிஸ்ட் வண்டி. ஆனால் ஆக்சிடெண்ட் அதிகம். இதில் ஆக்சிடெண்ட்டில் அதிகமாக சாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆளுங்க தான். இந்த வேம்பார்லேருந்து சாயல்குடிக்குள்ளே இது வரைக்கும் இந்த ஒரு 25 வருஷத்தில் 2000க்கு அப்புறம் தான் இந்த ரோடு ரொம்ப டெவலப்பு. இந்த 25 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 100 பேர் செத்துருப்பாங்களா? குறைஞ்சது ஒரு 100 பேர் செத்துருப்பாங்க. இந்த ரோட்டில் வர்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். லைட்டு கிடையாது, ஸ்பீட் பிரேக் அந்தளவுக்கு இருக்காது. எந்த சைட்லேருந்து எப்போ எவன் மாறி வருவான்னு தெரியாது. ஆடு வருமா மாடு வருமா, என்ன ஏதுன்னு தெரியாது. எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களோ அவ்வளவுக்கு உங்கள் உயிரை பாதுகாத்துக்கலாம். லாரி தான் அதிகம். அங்கத்தை வர இந்த டேர்னிங் நறுப்பி ஒரு டேர்னிங்கு சரியான டேஞ்சர். இது மேஜிக்கு தாண்டா அத்தனை லைட்டு. ஆயில்வண்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள முதவண்டி வாலிநோக்கம். முதவண்டியா வாலிநோக்கமாடா? வழி வாலிநோக்கம் தான் போட்டிருக்கு. எப்படி ஆட்டோக்காரர் எப்படி வராப்புல பாரு. மாரியூர் வாலிநோக்கம் சாயல்குடி.